கனடாவின் டொரண்டோ நகரிலே செவ்வாய்க்கிழமை இரவு நடந்த விபத்து ஒன்றிலே 15 வயது சிறுவன் ஒருவன் கடும் காயமடைந்து தற்போது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த 15 வயது சிறுவன் ஒரு பைக்கை ஓட்டிச் சென்ற போதுதான் இவன் மீது கார் மோதியிருக்கின்றது. கடந்த மே 27ஆம் தேதி இரவு சுமார் 9:57 அளவில் இந்த விபத்து நடந்துள்ளதாக டொரண்டோ போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தெற்கு நோக்கி ஸ்லிங்டன் அவென்யூவிலிருந்து பச்சை நிற டொயாட்டோ ரேவ்4 ரக காரை ஓட்டி வந்த 54 வயதான நபர் கிழக்கு திசையிலிருந்து ஹைவே 401 ரேம்புக்குள் நுழைய முற்பட்ட போதுதான் இந்த விபத்து நடந்திருப்பதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. விபத்தில் சிக்கிய சிறுவன் பலத்த காயங்களுடன் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான். ஆனால் காயங்கள் கவலைக்கிடமானவை என்றாலும் கூட உயிருக்கு ஆபத்தில்லை என்று மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது. இதேவேளை விபத்தை ஏற்படுத்திய காரின் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே இருந்து போலீசாரின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றார். உண்மையிலேயே கனேடிய சட்டத்திட்டங்கள் கடுமையானவை. ஆனால் அதை மதித்து நடந்தால் அது எல்லா தரப்புக்கும் பாதுகாப்பானதாகத்தான் இருக்கும். குறிப்பாக இந்த விபத்துகளை பொறுத்தவரையிலே அந்த இடத்திலிருந்து தப்பிச் செல்வது என்பது பாரதூரமான ஒரு குற்றமாக இருக்கிறது. ஆனால் அந்த இடத்திலேயே ஓடாமல் நின்று போலீசாரினுடைய விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கினால் நிச்சயமாக குறைந்தபட்ச தண்டனைகள் மற்றும் உடனடி பிணை போன்றவை கிடைப்பது இலகுவானதாக இருக்கும். ஆனால் தப்பியோட நினைத்தால் அதிலே தப்பிப்பவர்கள் மிக அரிது, எப்படியாவது மாட்டிவிடுவார்கள். அதே போல கனடாவிலே இம்பேர்ட் டிரைவிங், அதாவது போதைப் பொருட்களை பயன்படுத்தி விட்டு வாகனத்தை ஓட்ட முடியாத சூழ்நிலையிலே ஓட்டுதல், இப்படி ஓட்டுபவர்களுக்கு அவர்கள் அப்படி ஒரு விபத்தை ஏற்படுத்தினால் அதிலே உயிரிழப்புகள் ஏற்பட்டால் ஆயுள் தண்டனை வரை விதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. சாதாரணமாக அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான அளவிலே குடிபோதையிலே வாகனத்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தினால் கூட உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்றாலும் சட்ட ரீதியான தண்டனைகள் கடுமையானதாகத்தான் கனடாவை பொறுத்தவரையிலே இருக்கின்றது. புதிதாக கனடாவுக்கு சென்றிருப்பவர்கள் இந்த விடயத்திலே கவனமாக இருங்கள். இதேவேளை இந்த குறிப்பிட்ட விபத்து தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற அதே நேரத்திலே இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது விபத்து நடந்த சமயத்தில் அந்த பகுதியில் வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கின்ற டேஷ் கேம் அல்லது பாதுகாப்பு கேமரா காட்சிகளை வைத்திருப்பவர்கள் உடனடியாக 4168081900 என்கின்ற எண்ணில் போலீசாரையோ அல்லது கிரைம் ஸ்டாப்பர்ஸையோ தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள். நேர்களை இணைவதற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துரையிலும் வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி.